ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த தோசை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக 3 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஊறின பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசியும் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு விருப்பப்பட்டால் நீங்கள் 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக வரும். நான் எதுக்கு ரவை யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணாமையே தோசை சூப்பராக வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பருப்பை நாம் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். இதை இப்போ கலந்து எடுத்து வச்சுருங்க. வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை வேறு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. விதைகள்லாம் நீக்கிட்டு தக்காளியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நம்ம வெறுமனே தோசை ஊற்றி கொடுத்தா குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவுக்கு கொஞ்சமாக அந்த மாவுக்கு தகுந்தாற் போல் தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அரைச்சி வச்ச மாவை 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை கிறிஸ்பியாக மொறுமொறுலாம் வராதுங்க, மெத்துன்னு தான் வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி கலவையை நான் அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுறலாங்க. குட்டீஸுங்களுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் மேலே இந்த மாதிரி வேக வச்ச ஸ்வீட் கார்னை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பிளேட் போட்டு மூடிடுங்க. அடிப்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. வெந்துருச்சு, நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பன்னீர் இருந்தாலும் நம்ம தூவி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது பாசிப்பருப்பில் செஞ்ச தோசைனே குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட சுட இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு தொட்டுக்க காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.